உங்கள் அனைவருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய அபிஷேகமும் ஒரு விடுதலையும் நம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று ஒரே வினாடியில தேவன் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். உதாரணமாக நான் ஒரு இது சொல்லக்கூடாது, ஆனா நான் மறைச்சு சொல்றேன். 7 வருஷமா ஒரு லேடி படுத்தாங்கன்னா எந்திரிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. படுத்துக்கா எந்திரிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கும். And it was going on for 7 years, 7 வருஷமா. இது போன வாரமா ஒரு 2 வாரத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் நம்முடைய சபையில். And she came to, I think, Rachel. And ஒரே நேரம் நான் கொஞ்ச நேரம் ஜெபித்த பிறகு immediately and until now she is perfectly all right. So we believe in prayer. நாம் ஜெபத்தில் நம்புகிறோம் தேவன் பெரிய காரியம் செய்வார். And that's what we want to do today. உங்களுக்கு சுகம் ஒண்ணு, விடுதலை ஒண்ணு, அதுக்கு மேலாக இந்த தேவனுடைய பிரசன்னமும் அபிஷேகமும் உங்கள் அனைவருடைய வேலையும் வர வேண்டும். And that is our idea. And that is why we have planned something. ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், உங்கள் அனைவருக்கும் ஜெபிக்க போகிறோம். சரியா? சரி, நான் சீக்கிரமாக ஒரு சுருக்கமான செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாஸ்டர் வின்சன் அதுக்கு மொழிபெயர்ப்பாரு. And I will go quickly and then we will go into a time of prayer and ministry for you. Right, okay. This 30 days we were fasting. கடந்த 30 நாட்களாக நாங்கள் உபவாசித்து வருகிறோம். And a lot of you were fasting, I know. அநேகர் உங்களிலே உபவாசம் எடுத்திருக்கிறீர்கள். Children and big people were fasting. சிறுவர்களும் பெரியவர்களும் கூட. But I was specifically asking God, where do we go from here? The next step. நான் என் தனிப்பட்ட தியானத்திலே ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு வந்து, ஆண்டவர் இங்கே இருந்து எங்களை எங்க நடத்த போகிறீங்க? Or where do I lead the people to the next step? நான் இந்த ஜனங்களை அடுத்த படிக்கு எப்படி நடத்துவது என்று கேட்டுக்கொண்டேன். And that is when the Lord led me to a particular man. அந்த காலகட்டத்துல தான் ஆண்டவர் ஒரு நபரிடம் என்னை வழி நடத்தினார். That was Sadhu Sundar Singh. அது சாது சுந்தர் சிங். Actually, I have read about his biography, many biographies. நான் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை अनेक புத்தகங்களிலே படித்திருக்கிறேன். From my childhood, my mother used to talk about him. என்னுடைய தாய் சிறு வயது முதல் இவரை குறித்து பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். You would have known these stories sometimes get very colored, added, and sometimes it becomes fairy tales. अनेक சூழ்நிலையிலே அவரை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்கள் अनेक கலப்புகளோடு வந்திருக்கிறது. Lot of exaggeration and addition. நிறைய காரியம் மிகைப்படுத்தி பேசப்பட்டு இருக்கிறது. Somehow after 2 weeks of fasting, ஆனா 2 வாரம் உபவாசத்துக்கு பிறகு the Lord reminded me mysteriously of this man. நான் 2 வாரம் கழித்த பிறகு ஆண்டவர் இந்த மனிதனை குறித்து படிக்க என்னை வழி நடத்தினார். So I clicked into the internet. This man was, I know at least most of it about him. அவரை குறித்து अनेक காரியங்களை தெரிந்திருந்தாலும் நான் அவரை குறித்து ஆராயும்படிக்கு இணையதளத்துக்கு போனேன், இன்டர்நெட்டுக்கு. And then I read some of his writings. அதற்கு பிறகு அவருடைய எழுத்துக்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். I sat down and read the book in one day. நான் ஒரே நாளில் உட்கார்ந்து அவருடைய முழு புத்தகத்தை படித்து முடித்தேன். I went to his biography. அவருடைய வாழ்க்கை சரிதைக்கு போனேன். I sat and read it in one day. நான் ஒரே நாள்ல உட்கார்ந்து அதை படித்து முடித்தேன். I read another book. There was another book. I don't remember the title, but I'll give you some titles afterwards. அதே சம்பவத்தை குறித்த மற்றொரு புத்தகத்தை படித்தேன். அப்புறம் நான் அந்த தலைப்பை சொல்றேன். Also one day I just sat and read it. அதை நான் ஒரே நாளில் படித்து முடித்தேன். Every time I read about this man, God was making a deep impact in my heart. நான் ஒவ்வொரு தடவை இந்த மனிதனை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரின் இதயத்திலே ஆழமான ஒரு உந்துதலையும் உணர்த்துதலையும் கொடுத்தார். And I was asking myself a question. What was I doing so long, so many years? How come I never knew about this man? அப்பொழுதுதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், இவ்வளவு நாள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மனுஷனை குறித்து இப்படி காரியங்கள் ஆண்டவர் செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. I have read about his biography written in India and also by white men in Americans. நான் அவரை குறித்த அந்த சரிதையை இந்தியர்கள் எழுதினதையும் அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் எழுதினதை குறித்து வாசித்திருக்கிறேன். I have read many of his important writings. For example, at his master's feet, Before Christ and After Christ, his very popular books. ஒரு சில புத்தகங்கள் அவர் எழுதின புத்தகத்தையும் படித்திருக்கிறேன். தேவனுடைய பாதத்துல இயேசு கிறிஸ்து after resurrection, Before Christ, After Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்ற சரிதைகளை படித்திருக்கிறேன். But it never made a deep impact in my life. ஆனால் அது என்னை அதிகமாய் பாதித்தது கிடையாது. But after
this period of fasting, ஆனால் இந்த 2 வார உபவாசத்துக்கு பிறகு God seemed to be telling me, this is the man. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் நீ சாது சுந்தர் சிங்குடைய உண்மையான மனுஷன்றதை அறிந்திருக்கிறார். The mic adjust பண்ணுங்க பா, ரொம்ப லோவா இருக்குது இந்த மானிட்டர். Okay, so I started reading his life again and again. நான் மறுபடியும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க ஆரம்பிச்சேன். And God helped me tremendously through this life. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொண்டு என்னை ஆசீர்வதித்தார். And this is what I want to share with you, just about this man. நான் இந்த மனிதனை குறித்து தான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். And we all have heroes, like Benny Hinn, Dinagaran, and Billy Graham, John Wesley, and all these people. நம்ம அனைவருக்குமே வாழ்க்கையில ஒரு சில ஹீரோக்களை வச்சிருப்போம். டிஜிஎஸ் தினகரன் மாதிரி, பெனி ஹின் மாதிரி ஆள்களை. But you will, as long as I am concerned, I have never come across a man who is so holistic in his spirituality than this man. நான் என்னுடைய வாழ்க்கையில அறிந்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த மனிதனை போல் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஒரு மனுஷனை நான் அறியாமல் இருந்தேன். His personal evangelism, his world view, his lifestyle, and the way he knows his God, I don't think any one of these guys ever come near to him. நான் முன்பு உச்சரித்த நபர்கள் யாருமே இந்த சாது சுந்தர் சிங்கல் போல ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரோடு நெருங்கின உறவு உடையவர்களாய் நான் காண முடியவில்லை. After reading his life, I realized all these guys are simply kindergarten children compared to this man. நான் இந்த சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கை சரிதையை படித்த பிறகு மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பாலர் பள்ளியில படித்தது போல தான் எனக்கு தெரிந்தது. I want to just share with you simply his life, and after that I've actually decided to translate his book into Tamil. Actually, they are small books which you can read very quickly. Okay, நான் இன்று அவரை குறித்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவருடைய அந்த சின்ன புத்தகங்களை நான் தமிழில் மொழிபெயர்க்கலாம் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறேன். Okay, who is this man, Sadhu Sundar Singh? யார் இந்த சாது சுந்தர் சிங்? He was born in a town called Rampur in Punjab. பஞ்சாப் தேசத்துல ராம்பூர் என்ற ஊரிலே இவர் பிறந்தவர். 1889. 1889. His mother was a very committed Sikh. இவர்களுடைய தாயானவர் இந்த சீக்கியர்களிலே ரொம்ப பக்தியுள்ள ஒரு ஸ்திரியாய் காணப்பட்டார்கள். Temple activity, Sadhu Sundar Singh is there. ஒவ்வொரு ஆலய சடங்கு ஆச்சாரங்களிலே சாது சுந்தர் சிங் தன் தாயோடு தான் இருப்பார். This man was an intelligent man. இவர் மிகுந்த அறிவாளியான மனுஷனாய் காணப்பட்டார். By the time he was 8, he could memorize the whole Bhagavad Gita. ஏறத்தாழ அவருக்கு 8 வயது இருக்கும்போது இந்த பகவத் கீதை முழுவதையுமே மனனம் செய்திருந்தார். And then by the time he was 12, the Vedas. 12 வயது வரும் பொழுது முழு வேதங்களையும் கற்றறிந்திருந்தார். He has read the whole of Quran. அவர் இந்த குர்ஆன் என்று சொல்லுகிற முகமதியர்களுடைய புத்தகத்தையும் முழுவதுமாய் படித்திருந்தார். He knew all these religions. அவருக்கு மற்ற எல்லா மதங்களையும் குறித்தும் அறிந்திருந்தார். But he was a fantastic Hindu. ஆனால் அவர் மிகவும் ஒப்பு கொடுத்த ஒரு இந்துவாகவே வாழ்ந்து வந்தார். Every day the small boy at 3 o'clock he wakes up, he takes his bath and then prays to his God. அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் தன் வாலிப வயது முதற்கொண்டு விடியற்காலை 3 மணிக்கு எழுந்து குளித்து இந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தார். The mother and son were very devoted people. இந்த தாயும் மகனும் மிகுந்த பக்தியுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். The mother took him and registered him in a school where missionaries were teachers. இவர்களுடைய தாய் இந்த சாது சுந்தர் சிங் அவர்களை இந்த மிஷனரிகள் பணி செய்த பள்ளிக்கூடத்திலே அவர்களை பதித்தார்கள். The mother wanted him to learn English. That was the purpose. அவர்களுடைய தாய்க்கு ஒரு ஆசை என்னன்னா தன்னுடைய மகன் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். But the missionaries were talking about Jesus Christ. ஆனால் இந்த மிஷனரிமார்களோ இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். Sadhu Sundar Singh was never moved with this nonsense. இந்த சாது சுந்தர் சிங் இந்த கேள்விப்பட்ட இந்த காரியங்களிலே கொஞ்சமும் தொடப்படாமல் காணப்பட்டார். For him, he knew God. அவரை பொறுத்தமட்டில் அவர் தன் தேவனை அறிந்திருந்தார். He was totally devoted and committed to his God. அவர் தன்னை முழுவதுமாய் தன்னுடைய தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தார். தேவர்களுக்கு. Once he was very much older when he visited America.
அவர் மிகுந்த வயது சென்ற பிறகு அமெரிக்கா தேசத்தை சுற்றி பார்க்க He போனார். was making a mockery of America once. அமெரிக்கர்களை பார்த்து பரியாசமாய் பேசினார். Look at these fellows. இந்த மனிதர்களை பாருங்க. So much of freedom. எவ்வளையோ விடுதலையோடு இருக்கிறார்கள். They say they know their God and their God is a Christian God. அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவ தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்று. Compared to my mother they are nothing. என் தாயோடு ஒப்பிடும்போது இவர்கள் எல்லாம் சாதாரணம் என்றார். My mother was so committed to the Hindu gods. என் தாயோ தன்னை முழுவதுமாய் இந்த இந்து தெய்வங்களுக்கு அர்ப்பணித்திருந்தவர். She sacrificed her life cannot be compared to any American. She was already a Christian missionary at that time. அவர்கள் அர்ப்பணித்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை போல இந்த அமெரிக்கர்கள் எந்த தியாகமுமே செய்தது கிடையாது என்றார். And so now coming back to his childhood. மறுபடியும் அவருடைய சிறு வயதுக்கு வருகிறேன். What happened was at the age of 14. என்ன நடந்தது என்றால் 14 வயதினிலே, It was I think in 1903. 1903வது வருஷம். No, 1905. What's my calculation? 1905, sorry. 1905ஆம் ஆண்டு. When he was 14 years old, அவருக்கு 14 வயது இருக்கும்போது his mother passed away. அவருடைய தாய் மரித்து போனார்கள். Then his older brother passed away. அவருடைய மூத்த சகோதரனும் மரித்து போனார். He got a shock of his life. அவருடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு திருப்பம், ஒரு கேள்விக்குள்ளானது. He thought nothing bad like this can happen to a family like this. அவரை பொறுத்தமட்டில் இப்படிப்பட்ட பக்தியான குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நேர்வதில்லை என்று எண்ணம் கொண்டிருந்தார். Suddenly he was confused. அவர் குழப்பத்திற்குள்ளானார். How come? எப்படி இது? There were no devotees like my family. என் குடும்பத்தை போல பக்தியுள்ள குடும்பம் இல்லையே. I know my mother personally. என்னுடைய தாயை நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறேனே. She lived for the gods. அவர்கள் இந்த தெய்வங்களுக்காகவே வாழ்ந்தார்களே. Now she is dead. இப்பொழுது அவர்கள் மரித்து விட்டார்கள். One of her son is dead. அவர்களுடைய புதல்வன் ஒருவன் மரித்து விட்டான். And how come the gods are keeping quiet? எப்படி இந்த தெய்வங்கள் ஊமையாய் இருக்கிறது? She was disillusioned. He was disillusioned. அவர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார். He started asking a lot of questions. அவர் अनेक கேள்விகளை தன்னைத்தானே கேட்க ஆரம்பித்தார். Then the missionaries were talking about Jesus Christ. அப்பொழுதுதான் இந்த மிஷனரிமார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். Some money and bought a New Testament. அவர் போய் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு புதிய ஏற்பாடை வாங்கினார். He was already angry with the God that he was worshipping. இப்பொழுது அவர் ஆராதிக்கிற தெய்வங்கள் மேல மிகுந்த கோபமுடையவராய் மாறிவிட்டார். And now there's another God coming in who is claiming to be the God. ஆனால் இப்பொழுதோ ஒருவர் அவருடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார். என்ன சொல்லி வருகிறார்னா, நான் மாத்திரமே தேவன் என்று சொல்லி. He was extremely angry. அது அவருக்கு மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணிட்டது. All the Bible page by page and he burnt it in his house compound. They were very rich people. அவர் ஒவ்வொரு பக்கமாய் அந்த புதிய ஏற்பாட்டை கிழித்து தன்னுடைய வீட்டின் முன்னிலையில எரித்துக் கொண்டிருந்தார். Page by page he and his friends burnt it and they were celebrating. அவரும் அவருடைய நண்பர்களும் ஒவ்வொரு பக்கமாய் கிழித்து எரித்து அதிலே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். The news went to his father. His father was Sher Singh. Name S-H-E-R Singh. இந்த செய்தி அவருடைய தகப்பனுடைய காதுக்கு எட்டினது. அவருடைய பெயர் ஷேர் சிங். The father got very angry. அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு. You don't like the American God, it is okay. உனக்கு இந்த அமெரிக்கர்களுடைய தெய்வத்தை பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை. But why are you burning their holy book? எதற்காக நீ அவர்களுடைய பரிசுத்த புத்தகத்தை வந்து எரித்துக் கொண்டிருக்கிறாய்? So he gave him a nice beating. அவர் நல்லா போட்டு அடித்தார். Sundar Singh was very upset over the incident. இந்த சம்பவம் நடந்த பிறகு சுந்தர் சிங்கனுடைய இருதயமும் ரொம்ப பாதிக்கப்பட்டது. I am already questioning my gods. நான் இப்பொழுது தேவர்களை குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். Somebody brings in an outside God inside. இன்னொருத்தன் எங்கேயோ ஒரு தெய்வத்தை கொண்டு வருகிறான். I want to burn it and throw it away. நான் அதை எரித்து தூக்கி வீசலாம் நினைச்சிருக்கிறேன். My father suddenly says that is a holy book. ஆனால் என்னுடைய தகப்பனோ திடீரென்று சொல்லுகிறார் அது ஒரு பரிசுத்தமான புத்தகம். Sundar Singh his head was spinning. அவருடைய தலை சுத்த ஆரம்பித்து விட்டது. 3 days after burning the Bible, 3 நாள் அந்த பைபிளை எரித்த பிறகு Sundar Singh decided to commit suicide. அதற்கு பிறகு அவர் தற்கொலை செய்கிறதற்கு எண்ணம் கொண்டார். He was only 14 years old. அவருக்கு அப்பதான் 14 வயசு. The mother died. தாய் இறந்துட்டாங்க. The brother died. அண்ணன் இறந்து போயிட்டாரு. For the first time he was questioning his own gods. இதுதான் முதல் தடவையா தன்னுடைய தேவனை குறித்து அவரே கேள்வி கேட்கிறார். There is this American God. அதே வேளையில இந்த அமெரிக்கர்களுடைய தெய்வம் வருகிறது. Whom he perfectly hates.
இவர் மிகவும் அந்த தெய்வத்தின் மேலே வெறுப்பு கொண்டவராயிருந்தார். He says, no use living. இதற்கு பிறகு நான் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. My life and what are these gods all about? என்னுடைய வாழ்க்கையில இந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, எதற்காக என்று So கேட்டார். 3 o'clock, after 3 days of burning the Bible, he woke up. 3 நாள் கழித்த பிறகு, வேதாகமத்தை எரித்த பிறகு 3 மணிக்கு எழுந்தார். He normally took his bath. அவர் வழக்கம் போல குளித்தார். And as usual, he prayed. வழக்கம் போல அவர் அந்த ஜெபங்களை, ஆராதனைகளை But செய்தார். this time he did not pray to the Hindu god. ஆனால் இந்த தடவையோ அவர் அந்த இந்து தெய்வங்களை பார்த்து பிரார்த்திக்கவில்லை. He simply prayed to God. அவர் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். He said, whoever you are, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை, if you are there, ஆனா நீ இருப்பனாக்கா you come love. நீ வந்துதான் ஆக வேண்டும். If you don't come, அப்படி நீ வராவிட்டால் never mind, no problem. பரவாயில்லை, எனக்கு பிரச்சனை கிடையாது. 5 o'clock that Ludhiana express passes by my house. 5 மணிக்கு காலையில லுதியானா எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி என்னுடைய கிராமத்தை பாஸ் பண்ணோம். I will jump there and die. நான் அங்க குதிச்சு செத்துருவேன். I don't want to live anymore. இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பம் இல்ல. And so it was getting late for the train to pass by that place. அந்த ட்ரெயின் வருகிறதற்கு நேரம் தாமதமாய் கொண்டிருக்கிறது. Suddenly there was light in the room. அதுக்கு அவருடைய அந்த சமயத்தில் அவருடைய அறையில ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. This incident is a little blur because some biographers say he went out, opened the door to see what light is coming inside. இந்த சம்பவம் பல வகைகளிலே நம்ம இடத்துல வருகிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த வெளிச்சம் என்ன என்பதை காணும்படிக்கு அவர் தன்னுடைய அறை கதவை திறந்து வெளியே சென்றார். And then he saw all darkness because it was about 4 o'clock. ஆனா அது அவர் பார்த்ததெல்லாம் ஒரே இருட்டா இருந்தது. ஏன்னா இப்பதான் விடியகாலை 4 மணி. And so he came back and he was wondering what this light was. அப்ப அவர் மறுபடியும் திரும்பி ரூமுக்குள்ள வந்துட்டு ஆச்சரியப்படுகிறார், என்ன ஒளி இது? Some biographers say he never went out, he was inside the room itself. ஆனால் ஒரு சில அவருடைய வாழ்க்கை சரிதை எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் வெளியே போகவில்லை, அறைக்குள்ளே இருந்தது அந்த வெளிச்சத்தை பார்த்தார். There was light in the room. ஆனா எது எப்படியோ அந்த அறைக்குள்ளேயோ அந்த இடத்துல வெளிச்சம் என்று ஒன்று வந்தது. He was looking at that light. அந்த வெளிச்சத்தை பார்த்தார். He was wondering what it was. அவருக்கு என்னன்னு தெரியாதபடிக்கு ஆச்சரியப்பட்டார். He even forgot his prayer. அவருடைய ஜெபத்தை மறந்துட்டார். He never expected to see light. அவர் இந்த வெளிச்சம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. And then suddenly in the light he saw a figure. அப்பொழுது அந்த வெளிச்சத்தின் நடுவிலே ஒரு நபரை அவர் பார்த்தார். And then he realized he prayed for God and some God divinity has come inside his room. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நான் காலையில பிரார்த்தனை செஞ்சேனே, அப்ப என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஏதோ ஒரு தெய்வத்துல ஒன்னு வந்திருக்குது. He still doesn't know who that God is. அப்ப கூட அவருக்கு தெரியல யார் அந்த நபர் என்று. So he was watching until the figure became very clear. அவர் அந்த ஒளியே பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளியிலிருந்து அந்த நபருடைய உருவம் தெரிய ஆரம்பித்தது. Okay, now there are many versions about this because this was shared by Sundar Singh. Sundar Singh never wrote about this incident. He just shared in his testimonies. இந்த சம்பவத்தை குறித்தும் अनेक தகவல்கள் நமக்கு வருகிறது. சாது சுந்தர் சிங் இதை பகிர்ந்து கொண்டார், ஆனால் இது எழுதப்பட்டிருக்கிறது. Some say he showed his hand and Sadhu Sundar Singh saw the scars. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை காண்பித்தார் நீட்டி, அதிலே காயத்தை பார்த்தார் என்று. Some say the figure said, I am Jesus whom you are persecuting. ஒரு சிலர் சொல்லுகிறாங்க அந்த நபர் வந்து சொன்னாரா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி. Some say I am the Jesus that you are searching. ஒரு சிலர் சொல்லுகிறாங்க நீ தேடுகிற இயேசு நானே என்று சொன்னது என்று. Maybe it is all three that he was sharing testimonies all over the place. You know, people just took down notes or by what they heard and then they recorded it later. ஒருவேளை இது மூன்றும் நடந்திருக்கலாம். ஏன்னா இதை அவர் வாய்மொழியாய் சொல்லுகிறதுனால ஜனங்கள் கேட்டபடி அதை எழுதி கொண்டிருக்கலாம். But whatever it is, he met Christ that day. ஆனால் எது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அவர் இயேசுவை சந்தித்தார். He ran to his father. அவர் தன்னுடைய தகப்பனை நோக்கி ஓடினார். He woke him up. அவரை எழுப்பினார். He told him, I saw Jesus. அவர் எழுப்பி சொன்னார், அப்பா நான் இயேசுவை பார்த்தேன். The father thought this guy is crazy, mumbling in his sleep. அவங்க அப்பா சொன்னாரு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, தூக்கத்துல உளறுகிறான் என்று சொல்லி. Go and sleep, we'll talk about it in the morning. டேய் போய் படுறா, நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு சொன்னாரு. The father was expecting him to forget about the whole thing in the morning. அவங்க அப்பா என்ன நினைப்புல அத சொன்னார்னா இவன் காலையில எல்லாத்தையும் மறந்துடுவான்றதுக்காக அப்படி சொல்லி அனுப்பினார். But this was not a dream. ஆனால் இது ஒரு கனவு கிடையாது. Sundar Singh has met Jesus Christ.
பொழுது தன் தகப்பனுடைய முகத்தை பார்த்து சொன்னார், நான் இயேசுவை பார்த்தேன், சந்தித்தேன். The father thought in a little while he will forget. அவங்க அப்பா நினைச்சாரு கொஞ்ச நேரத்துல அதை மறந்துடுவான்னு. But Sundar Singh was a very strong man. ஆனால் சாது சுந்தர் சிங்கோ மிகுந்த பலமுள்ளவராய் இருந்தார். He knew about the gods that he has worshipped. அவருக்கு யாரை ஆராதித்தார் என்பதை தெரியும். He knew about the scriptures that he has read. அவருக்கு தன்னுடைய வேதாகமத்தையும் தெரியும். But he also knew what happened on the 14th of that particular when he was 14 years old. அதே சாது சுந்தர் சிங்க்கு அந்த 14வது வயசு அந்த காலையில என்ன நடந்தது என்பதையும் தெரியும். He was determined to serve God from that day. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய இதயத்தில் வைராக்கியம் கொண்டார், இந்த தேவனை நான் சேவிப்பேன் என்று. This was a big problem for the Sundar Singh family, the parents, the father and the relatives. இந்த சம்பவம் பிரியமானவர்களே சாது சுந்தர் சிங்கினுடைய குடும்பத்திற்கும் அவருடைய சொந்த பந்தங்களுக்கும் மிகுந்த பிரச்சனையாய் இருந்தது. It was considered a big humiliation. அது அவர்களுக்கு பெருத்த அவமானமாய் காணப்பட்டது. The Christian God is a low caste God. ஏன்னா கிறிஸ்தவ தெய்வம் ஜாதிகளின் தெய்வம் கிடையாது. He is a foreign God. அவர் வெளிநாட்டு தெய்வமாய் காணப்படுகிறார். We have so many gods. நமக்கு अनेक தெய்வங்கள் இருக்கிறது. We have a rich culture. நமக்கு நல்ல ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. Why are you throwing this for something that is worthless? எதற்காக நீ நம்மளுடைய பாரம்பரியங்களை தூக்கி வீசுகிற இந்த ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாத பொருளுக்காக? Sundar Singh has met his God. ஆனால் சாது சுந்தர் சிங் தன்னுடைய தேவனை சந்தித்தார். Nobody, not even his father is going to separate him from his God anymore. அதற்கு பிறகு யாருமே அவரை இந்த தெய்வத்திலிருந்து பிரிக்கவே முடியாமல் போய்விட்டது. Finally the father poisoned him. I'm just shrinking the story. We want to pray for you. The father poisoned him. அதற்கு பிறகு அவருடைய தகப்பனார் அவருக்கு சாப்பாடுல விஷத்தை வைத்தார். And chased him out of the house. அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். He was simply walking along towards a missionary house. He know about the missionary house a few kilometers away. So he thought I'll go there. அவர் விரட்டி அடிக்கப்பட்ட பின்பு மெதுவாய் நடந்து சென்றார் அந்த மிஷனரிகளுடைய இல்லத்திற்கு போகிறதற்காக. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த இடத்துல மிஷனரிகள் இருக்கிறாங்க. On the way he started vomiting blood. அவர் கடந்து போகும் பொழுது அந்த நடந்து கொண்டு போகும்போது ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். One last time he looked back at the father's house. கடைசியாக தன்னுடைய தகப்பனுடைய இல்லத்தை திரும்பி பார்த்தார். The thought came to me, you poisoned me, share saying dirty food. No, he didn't think like that. I'm saying you poisoned me, my father. அவர் திரும்பி பார்த்து சொன்னார், நீதான் எனக்கு விஷத்தை வெச்சல. Sundar Singh thought he will die. சுந்தர் சிங் நினைத்தார் அவர் செத்து போய்டுவார். When he reached the missionary quarters, அவர் அந்த மிஷனரிகளுடைய இல்லத்தை அடைந்தார். The missionary thought that he will die. அந்த மிஷனரிகளும் நினைத்தார்கள் இவர் செத்து விடுவார் என்று. After about a few weeks I think on the bed and he recovered. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அந்த நோய்க்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் உயிர் பெற்றார். 2 years later, 2 வருடம் கழித்த பிறகு 1905, 1905ஆம் ஆண்டு threw off his shirt, his normal, the dress code. அவருடைய சாதாரணமா அணிகிற அந்த உடையை கழற்றி தூக்கி வீசிவிட்டு he put on a robe. அவர் அந்த ரோப் அதாவது அந்த அங்கியை தரிக்க ஆரம்பித்தார். He put off his slippers. அவருடைய காலணிகளை கழற்றி வீசிவிட்டார். And then he said, my Jesus was without anything. என் இயேசு எதுவுமே இல்லாமல் இருந்தார். Even if I cannot be exactly like him, நான் அவரை போல முழுமையாக விட்டாலும் I will try my best to be as near to him as possible. I think in my Sundar Singh notes I have given the quotations. You can read it in the notes. So என்னுடைய சுந்தர் சிங்கினுடைய அந்த கருத்துல உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னால முழுமையா ஆகாவிட்டாலும் நான் எப்படியாச்சும் அவரோட நெருக்கமா அவரை மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் நினைச்சேன். Actually in India, in Tibet, they call him the man with the bleeding feet. திபெத் என்று சொல்லுகிற அந்த பட்டணத்தில் அவரை எப்படி அழைப்பார்கள் என்றால் கால்களிலே ரத்தம் சிந்துகிறவராய் நடந்தவர். Because he had no slippers. ஏன்னா அவருடைய கால்களிலே செருப்பு போட்டது கிடையாது. And therefore he was walking in the mountains and he was constantly bleeding. அவர் இந்த மலை பகுதிகளிலே நடந்தபடினால அவருடைய கால்ல தொடர்ந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். Sundar say I want to be like my Jesus. சுந்தர் சிங் சொன்னார், நான் என் இயேசுவை போல மாற வேண்டும். Because 33 million gods, what they could not give me, one moment with Jesus gave me. இந்த 303 கோடி தேவர்கள் எனக்கு கொடுக்க முடியாததை இந்த மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறார். I think 1 week ago I talked to you about an experience of Sundar Singh crossing a river. I will not repeat that. நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாக சாது சுந்தர் சிங் ஒரு ஆற்றை கடந்த சம்பவத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். I will talk about an incident where Sundar Singh despaired of his life.
நான் என்னத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்த ஒரு சம்பவத்தை One day in பகிர்ந்து கொள்ள போகிறேன். Tibet, இந்த திபெத் பட்டணத்துல the chief of the kampung, they call it what, the lama, I think. There's no chief, the Buddhist priest or something like that. அந்த இடத்துல வாழ்ந்ததான அந்த புத்த பிட்சுகளின் தலைவர், They caught him அவரை பிடித்து, because he was preaching Christianity. ஏன்னா அவர் இயேசுவை குறித்து பறைசாற்றுகிறபடினாலே அவரை பிடிச்சிட்டாங்க. Put him into a dry well. அவரை பிடித்து ஒரு தண்ணியே இல்லாத கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. That was not a problem, and then they locked it up. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. உள்ள போட்டவங்க மேல மூடிட்டாங்க. That was not the problem. அது மாத்திர பிரச்சனை கிடையாது. Sundar Singh was never worried about death, you know. சுந்தர் சிங் மரணத்தை குறித்து கவலைப்பட்டதே கிடையாது. Many times அநேக தடவை he was facing death. அநேக தடவை மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான். He will just bow down and say, Lord, I just leave my life into your hands. அநேக தடவை தலை குப்புற முகம் குப்புற விழுந்து, கர்த்தாவே என்னுடைய ஜீவனை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். My last breath on earth, the next breath will be in heaven, so it doesn't matter to me. அவரை பொறுத்தமட்டிலே என்னுடைய கடைசி மூச்சு, அடுத்த மூச்சு எங்கன்னா என்னுடைய பரலோக வாழ்க்கையில தான். What the problem in the well was, அந்த கிணத்துல இருந்த பிரச்சனை என்னன்னா, there were a lot of dead bodies rotting around him. அவரை சுற்றிலும் அநேக சரீரங்கள், பிணங்கள் அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தது. Everywhere he touched, there were dead bodies. எந்த இடத்திலெல்லாம் அவர் தொட்டாரோ அதை சுற்றிலும் பிணங்கள் இருந்தது. Then he realized he was in a place where there so many bodies for years have been thrown down inside there, and they just rot there in that humid climate. அந்த கிணத்தினுடைய பெரிய பிரச்சனைனாக்கா, அவர் விழுந்த அந்த கிணறானது அநேக வருடங்களாக ஜனங்களை உள்ளே போட்டு அது செத்து அழுகி போகிற ஒரு இடமாய் காணப்பட்டது. Sharing a place with dead bodies is still not the problem. அவருக்கு அந்த பிணங்களோடு வாழ்கிறது கூட பிரச்சனை கிடையாது. The problem was the smell. அவருக்கு தாங்க முடியாத பிரச்சனை என்னன்னா அந்த நாற்றம், துர்நாற்றம். He couldn't smell that place. அந்த இடத்துல அவரால சுவாசிக்க கூட He முடியல. couldn't breathe, you know, he couldn't inhale because it was, I think you know what, even a rat dies near our house, we find it so difficult. ஒரு எலி செத்துச்சுனாலே எப்படி அது வாடையை தாங்க முடியாது, சாது சுந்தர் சிங் ஒரே பிரச்சனை என்னன்னா அந்த பிணங்களுடைய வாடையை அவரால ஏற்றுக்கொள்ள There முடியவில்லை. were so many dead bodies around and he was just couldn't stand it. அந்த இடத்துல இருந்த பிணங்கள் மத்தியில் அவரால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. There is one moment in his life he looked up at God and said, why did you leave me? அந்த ஒரே தடவை தான் பார்த்து அவர் சொன்னாரு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டுட்டீர்? It was almost like when Jesus Christ was hanging on the cross and he said, my father, why did you forsake me? இது எந்த ஒரு சம்பவத்துக்கு ஒப்பிடலானா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்போது இயேசு அந்த கடைசி நிமிஷத்துல பார்த்து, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன மாதிரி. Sundar Singh couldn't understand it. சுந்தர் சிங்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. We would have died, but that man, you know, his close walk with his God was so close and intimate friendship that he couldn't understand, Lord, how come you left me? அவ்வளோ நெருக்கமா வாழ்ந்துட்ட பிறகு இந்த சம்பவத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன்? After 2 days, suddenly somebody opened the cover. 2 நாளைக்கு பிறகு மேலே இருந்த அந்த திறப்பை யாரோ ஒருவர் திறந்து A விட்டார்கள். rope was thrown to him. ஒரு கயிறு போடப்பட்டது. And somebody said, hold on to that rope. யாரோ ஒருவர் பார்த்து சொன்னார், ஏய் கயிறை பிடிச்சுக்கோ. But Sundar Singh was already dying. சுந்தர் சிங் உள்ள சாகர நிலைமையில கிடக்கிறாரு. With his last strength, somehow he held on. அவர் கடைசி அந்த இருக்கிற கொஞ்சம் பலத்துல அந்த கயிறை பிடித்து கொண்டார். Somebody must be very strong up there because with one hand he lifted the Singh outside. அந்த யாரோ ஒருவர் மிகுந்த பலசாலியா இருந்திருக்க கூடும். தன்னுடைய ஒரே கரத்தினால இந்த பலவீனமான சாது சுந்தர் சிங்கை அந்த கிணற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். He fell down outside. அவர் வெளியே வந்து விழுந்தார். He woke up. அவர் எழும்பி He பார்த்தார். wanted to thank the man. அவர் அந்த மனுஷனுக்கு நன்றி சொல்லலாம் நினைத்தபோது He was not there. அந்த மனிதனை அங்கு காணவில்லை. And Sundar Singh said, that was my master. சுந்தர் சிங் சொன்னார், அது வேற யாரும் கிடையாது, நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய இயேசு. And he walked into the village. அவர் மறுபடியுமாய் கிராமத்துக்குள்ள கடந்து சென்றார். And he was talking about Jesus Christ. மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க Again ஆரம்பித்தார். the group arrested him and brought him to the chief. மறுபடியுமாய் அந்த குழு அவரை பிடித்து அந்த தலைவர்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்தார்.
அங்க இருக்கிற பூட்டும் உடைக்கப்படவில்லை. Nobody can come out. யாருமே அப்படிப்பட்ட ஆழமான கரத்திலிருந்து மேலே வருகிறது இல்ல. This man is standing in front of me alive. ஆனா இந்த மனிதனோ எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறானே. They asked him, who let you out? அவனை பார்த்து கேட்டாங்க, யாரு அவனை வெளியெடுத்தது? Sundar Singh said, my master. சாது சுந்தர் சிங் சொன்னாரு, என்னுடைய இயேசு. You know my master, எஜமான். எஜமான், all right. You want to know more? என்னுடைய எஜமான் தான் என்னை வெளியெடுத்தார். The man said, no please, I don't want to know this God. உனக்கு அவரை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசை இருக்குதான்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, பரவாயில்ல அவரை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசையப்படல. He is too powerful for our culture. எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அவர் மிகவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Please leave us alone. எங்களை தனியா விட்டுடான்னு சொல்லி. Therefore Sundar Singh was chased out of this place. அதற்கு பிறகு சுந்தர் சிங் அந்த கிராமத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார். That is Sundar Singh. அதுதான் சாது சுந்தர் சிங். Now something deeper. I will finish it in another 10 minutes. Just give me 10 minutes. We are going to pray for you. இன்னும் 10 நிமிடம் எனக்கு கொடுங்க. Sundar Singh had a lot of spiritual heavenly experiences. This is what touched me, and this is why I am sharing about it. இதுதான் அவருடைய வாழ்க்கையில என்னை பாதித்த சம்பவங்கள். இந்த சாது சுந்தர் சிங்க்கு ஆழமான ஆவிக்குரிய பரலோக அனுபவங்கள் இருந்தது. 1 month, 8 or 10 times he is caught in a vision where he is walking in the heavens. ஒரு மாசத்துல ஏறத்தாழ 8 தடவை 8 to 10 8ல இருந்து 10 தடவை இந்த ஆவியின் உலகத்தில் பிடிக்கப்பட்டவராய் பரலோகத்தில் நடந்திருக்கிறார். I am 42 years old. எனக்கு 42 வயசு. 1 year once this trip also enough really for me. வருஷத்துல ஒரு வாட்டி எனக்கு இந்த ட்ரிப் கிடைச்சாலும் சந்தோஷம். This guy 1 month he says 8 to 10 times he is in the heavens. ஆனா இவர் சொல்லுகிறார், ஒரே மாசத்துல 8ல இருந்து 10 தடவை நான் பரலோகத்துக்கு போயிருக்கிறேன். This is what I want. இதுதான் எனக்கு வேணும். This is what I have been searching for. இதை தான் நான் நாடி தேடிக் கொண்டிருக்கிறேன். This is what made me go after this man. இதுதான் இந்த மனுஷனுக்கு பின்பதாக என்னை செல்லுகிறதற்கு பின்பற்ற உந்துகிறது. He not only moves among angels, but he talks about moving among saints in heaven. அவர் இந்த தூதர்களோடு நடக்கிற அனுபவங்களை மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தவான்களோடு நடக்கிற ஒரு அனுபவத்தையும் சொல்லுகிறார். Oh my God, this is fasting month. ஐயோ ஆண்டவரே, இது உபவாச மாசமாய் இருக்கிறது. 2 weeks I've been asking for a different kind of a level that I want to go to and teach the church. 2 வாரமா நான் உம்மிடத்துல உபவாசித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டும். நானும் சபைக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். God, we want you to be real. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்மையானவராய் காணப்பட வேண்டும். Christianity to be like this. எங்களுக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில விருப்பமில்லை. And Sundar Singh talks about it. ஆனால் இந்த சாது சுந்தர் சிங் இதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். You know, one day Sundar Singh was moving among the saints. ஒரு நாள் இந்த சாது சுந்தர் சிங் இந்த பரிசுத்தவான்களோடு நடந்து கொண்டிருக்கும்போது And the Lord told him, கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், you see, I've given you a blessing to be in the midst of saints and angels. பாரு, உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த பரிசுத்தவான்களோடு இந்த தூதர்களோடு நடக்கும்படியான ஒரு அனுபவம். Sundar Singh said, I want to teach this to my people on the earth. The people in the earth must know. சாது சுந்தர் சிங் சொன்னாரு, இப்படிப்பட்ட அனுபவங்களை நான் என்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும். But he said, I must have evidence from the Bible. ஆனா ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதற்கு வேத ஆதாரம் வேண்டும். What verse do you want me to quote to tell the people that this is not something outside the Bible? நான் இந்த சம்பவங்களை அவர்களிடத்தில் விளக்கி சொல்லுகிறதற்கு நீர் வேதகாமத்திலிருந்து எந்த பகுதியை எனக்கு சொல்ல போகிறீங்க, அப்பதான் நான் வேதத்திற்கு புறம்பாய் பேசவில்லை என்பதை அவர்கள் நம்புவார்கள். You know what God told him? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Turn to Zechariah chapter 3 verses 5 and 6. சகரியா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். Zechariah chapter 3, சகரியா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். I will read for you. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். So of course you would have known what I would have did lah. I went to the Bible and opened it up. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன செஞ்சிருப்பேன். அந்த வசனத்தை நான் போய் படித்தேன். Then the angel of the Lord admonished Joshua saying, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் Thus says the Lord hosts, if you walk in my ways and keep my commandments, then you shall judge my house and likewise have charge of my courts. Now listen very carefully. I will give you places to walk among these who stand here.
Now read it in Tamil, then I will explain. தமிழ்ல யாராவது படிங்க. கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். Right, this is God is telling Joshua, talking to Joshua. இதை கர்த்தரானவர் யோசுவாவினிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. Joshua is in a vision in heaven. யோசுவா பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். You must read that vision like he was with the dirty clothes and God says, change his robe and he was changed. All this is happening in heaven. நீங்கள் இந்த முழு அதிகாரத்தையும் படிக்கணும். எப்படி யோசுவா ஒரு கந்தையான சட்டையை போட்டிருந்தார், ஆண்டவர் மாற்ற சொன்னார் என்பதை. You read the whole thing. Joshua will be in the midst of angels and all the saints. யோசுவா अनेक பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலும் தூதர்கள் மத்தியிலும் இருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். This is when God tells Joshua, if you keep my word and walk in my ways, I will give you access to all those who are standing here. கர்த்தர் அவரை பார்த்து என்ன சொன்னார்னா, நீ உன் வழியை காத்து என் வழிகளில் நடந்தால் இப்ப இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். இந்த பரிசுத்தவான்களோடு தூதர்களோடு நடக்கிற அனுபவத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி. Sundar Singh said, my Bible supports this. சுந்தர் சிங் சொன்னார், என்னுடைய வேதம் இதற்கு ஆதாரமாய் எனக்கு சாட்சி கொடுக்கிறது. When I read that one, that is the first time I understood it like that, and that was the right interpretation. இதை நான் படிக்கும்போது முதலா இந்த வசனத்தை இந்த கோணத்துல நான் படித்து இதை புரிந்து கொண்டேன். இந்த நோக்கத்துல தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று. Keep his ways. நம்மளுடைய வழிகளை காத்து நடந்தால் God can lift us up into level that you and I can even imagine or dream. தேவனாகிய கர்த்தர் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை அழைத்து நம்மளை செல்ல முடியும். Now you understand Paul taken up to the third heaven. இப்பொழுது உங்களுக்கு புரியும் பவுலை எப்படி ஆண்டவர் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்டார். Revelation, John going into the open doors. ரெவலேஷன் வெளிப்படுத்தின புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யோவான் எப்படி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். How Ezekiel was taken up. எப்படி எசேக்கியேல் பரலோக தரிசனங்களை பார்த்து Moses spoke to God face to face. எப்படி மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார். How Abraham entertained the angels and God himself. எப்படி ஆபிரகாம் தேவனையும் தேவனுடைய தூதர்களையும் பராமரித்தார். How Jacob met a lot of company of angels and wrestled with God himself. எப்படி யாக்கோபு अनेक தூதர்களை சந்தித்தார். அது நேரத்தில் மாத்திரமல்ல அவர் கர்த்தரோடு கூட போராடினவராய் காணப்பட்டார். Zechariah 3:6 and 7 says, I will give you access. சகரியா I will open up doors and let you inside. சகரியா 3:6 அதுதான் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நான் கதவை திறந்து உனக்கு விடுவேன் என்று சொல்லி. That is why this man in 1 month he talks about 8 to 10 experiences in heaven when in the time of prayer. ஆகையினால தான் சாது சுந்தர் சிங் ஒரே மாசத்துல 8 ல இருந்து 10 அனுபவங்களை குறித்து சொல்லுகிறார், பேசுகிறார். Listen, people of God. தேவனுக்கு பிரியமானவர்களே செவி கொடுங்க. I am not a saint. நான் ஒரு பரிசுத்தவான் கிடையாது. I am not saying that I am having this kind of experiences. நான் சொல்லவில்லை இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. But I am not saying that I did not have any special experience. அதே வேளையில நான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு இல்லைன்னு நான் சொல்லல. But I believe. ஆனா நான் நம்புகிறேன். It may not be me. அது நானாக இல்லாமல் இருக்கலாம். But it could be somebody sitting down there. ஆனா இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற யாரோ ஒருவர் who could be the next Sadhu Sundar Singh. இதே சாது சுந்தர் சிங்காய் நீங்கள் மாற முடியும். Because I believe in every generation. நான் நம்புகிறேன் ஒவ்வொரு தலைமுறையிலும் God raises up such people. தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்புகிறவராய் இருக்கிறார். Maybe those days he picked up such people from the west. ஒரு சூழ்நிலையில அவர் அந்த வெள்ளைக்காரர்களை அவர்களை தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம். It is time the headquarters have moved into Asia now. ஆனால் இப்பொழுது பரலோகத்தினுடைய தலைமையகம் ஆசியாவுக்கு நேராய் திரும்பி இருக்கிறது. Countries like Asia, like Malaysia, sorry. நம்மளை போன்ற மலேசியா தேசத்தை போன்ற நாடுகள். When people are talking about our flight MH370 or 17 or whatever, okay. Now we are very popular, you know. இந்த MH370 MH17 இதனால நம்ம சொல்லாமலே முழு உலக நாடுலயே ரொம்ப பிரபலமாயிட்டோம். You may think these are simple accidents, you know, political these things. I believe simply God is behind everything. நாம் நினைக்கலாம் இந்த சம்பவங்கள் ஏதோ சாதாரணமா நடக்கிறது என்று. நான் அப்படி நினைக்கவில்லை. இது ஒரு நோக்கத்தோடு நடக்கிறது. Every fellow who is worth his salt, who can read ABC, Avana will know about Malaysia now in the space of this earth.
Every fellow in the earth will know about Malaysia now. இப்ப எந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மலேசியாவை குறித்து தெரியும். I believe this is the time God is going to raise up the fellow from Malaysia. நம்புகிறேன் பிரியமானவர்களே, இதுவே கர்த்தருடைய நேரம். மலேசியாவிலிருந்து ஜனங்களை எழுப்புகிற நேரம். You can be old, you can be young, it doesn't matter. நீங்க வயோதிபரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், சிறுபிள்ளையா இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. You may be sitting there as a Catholic or as a Hindu, as a new convert, it doesn't matter at all. நீங்க இந்துவா இருக்கலாம், கத்தோலிக்கரா இருக்கலாம், இல்ல புதுசா ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. One man who will stand up and say, ஒரே மனிதன் எழும்பி நின்று சொல்ல முடியும் என்றால், Sadhu Sundar Singh, இந்த சாது சுந்தரத்திங்க போல I want to be like Jesus. நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லி, I don't care about the shirt, my pants, even my slippers, I want to live as closely as possible like my master. என்னுடைய உடையோ, என்னுடைய உடுத்துதலோ, என்னுடைய செருப்பியோ குறித்து நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனா என்னுடைய எஜமானோடு நெருங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால், I think that man will not only make an impact in this generation, for generations to come, he will be a model. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிரியமானவர்களே, இந்த தலைமுறையை மாத்திரம் சந்திக்கிறவனாய் மாற்றுகிறவனாய் அல்லாதபடிக்கு வரக்கூடிய தலைமுறைகளையும் மாற்ற சந்திக்கக்கூடியவனா இருக்கிறான். Ezekiel 33:20 says, I looked for a man. எசேக்கியேல் 33:20 சொல்லுகிறது, நான் 22:30 சொல்லுகிறது, நான் ஒரு மனுஷனை தேடினேன். 22:30 22:30 எசேக்கியேல் 5:1 says, I looked for one man. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் ஒருவனை தேடினேன். Isaiah 59:16 says, I looked for one man. ஏசாயா 59:16 சொல்லுகிறது, நான் ஒரு மனிதனை தேடுகிறேன். You remember in the first session I talked to you about the cross. உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய முதல் செஷன்ல நான் சிலுவை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். I talked to you about the last call that Jesus gave, and he said, if any one of you can carry the cross, you will be my disciple. நான் முதல் பகுதியில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யோவான் 14:33 எந்த ஒரு மனுஷன் என்னை பின்பற்ற ஆயத்தமாய் இருப்பான் என்றால் அந்த மனுஷனே எனக்கு சீஷனாய் இருப்பான் என்று. God is deeply talking to you. இப்ப கர்த்தர் உங்களோடு ஆழமாய் பேசுவார் என்றால், I want you to make a commitment. நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு செய்யும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். I know it is difficult. எனக்கு தெரியும் இது ஒரு கடினமான காரியம். But God is a boss in executing and making impossible, bringing it into possibility. எனக்கு தெரியும் கர்த்தர் இல்லாதவைகளை, நடக்க முடியாதவைகளை நடத்தி காண்பிக்கிறவர். We are all bulbs like Sundar Singh. நாம் அனைவருமே இந்த சாது சுந்தர் சிங்கை போல பல்புகளாக இருக்கிறோம். But the way Sadhu Sundar Singh writes his writing, you will be wondering, how did this man know all this? நீங்க இந்த சாது சுந்தர் சிங்கனுடைய எழுத்துக்களை, புத்தகங்களை வாசிக்கும் பொழுது எப்படி இப்படிப்பட்ட மனிதன் இவ்வளவு பிரபலமா மகத்துவமான காரியங்களை பேச முடியும்? Yes, he was studying in a seminary, Anglican seminary, because of what the Americans told him, you better study something. 2 வருஷமா அவர் அமெரிக்கர்களுடைய, அதாவது ஆங்கிலிக்கர்களுடைய வேதாகம கல்லூரியில படித்தவர். After 2 years he gave them all the papers. 2 வருஷம் பிறகு அவருடைய பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு, This is not the God that he came to me when I was 14. 14 வயசா இருக்கும்போது நீங்க சொல்லுகிற இந்த தெய்வம் அல்ல என்னிடத்தில் வந்தது. I had a special experience. எனக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. He has given me a book. அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை He கொடுத்திருக்கிறார். has given me a relationship. எனக்கு அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை, உறவை கொடுத்திருக்கிறார். That is enough. அது எனக்கு போதும். Bye bye. பாய் பாய். And he went off into Tibet as a missionary. அவர் தன்னுடைய அந்த இடத்தை விட்டுட்டு திபெத்துக்கு என்ற ஊருக்கு மிஷனரியா போயிட்டார். Until today we do not know whether he is even dead or not. இன்னைய நாள் வரையில நமக்கு தெரியாது அவர் மரணம் அடைந்தாரா இல்ல மரணம் அடையவில்லையா. Some people say he has become like a Maharishi Yogi. Now that's a different topic, I don't want to go into it. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் மகரிஷி யோகி மாதிரி மாறிட்டார்னு சொல்லிட்டு. Some say God loved him so much that one day when he went back to heaven, God told him, hey, you don't stay back here, you better don't go back, I'm missing you too much. ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, ஆண்டவரோடு நெருங்கி நடந்ததுனால ஒரு நாள் இந்த பரலோக அனுபவத்துல ஆண்டவர் பார்த்து சொன்னாராம், நீ போக வேண்டாம், நீ இந்த இடத்துல இருந்து என்று சொல்லி. Some say like Enoch, he walked with God and he was no more. அநேகர் சொல்லுகிறார்கள் அவர் ஏனோக்கை போல கர்த்தரோடு நடந்து அவர் காணாமலே போயிட்டார். But he was an Indian. ஆனால் அவர் ஒரு இந்தியர். And we are Indians. நாமும் இந்தியர்கள். People of God, if God can touch an Indian like that, he can touch an Indian like this.
அப்படிப்பட்ட ஒரு இந்தியனை கர்த்தர் தொட முடியும் என்றால் நம்மை போன்ற இந்தியரையும் கர்த்தர் தொட முடியும். Now I have a feeling that God might be an Indian. எனக்கே ஒரு இதா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. நம்முடைய ஆண்டவர் இந்தியரா இருப்பாரா? Let us commit ourselves. நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். Don't make any one of your pastors, missionaries, this Benny Hinn, all these people as your models. You'll be disappointed. I am fantastically disappointed. நீங்க உலகத்துல யாரையுமே உங்களுக்கு ஒரு மாதிரியா எடுத்துக்கொள்ளாதீங்க. பிரபல ஊழியர்களோ யாரோ பாஸ்டரோ ஊழியர்களோ வைக்காதீங்க. ஏன்னா அது நம்மளை வெட்கப்படுத்தும். Take the Bible in your hand. உங்களுடைய கரங்களிலே வேதாகமத்தை எடுத்து Hold in one hand Jesus Christ. இன்னொரு கையில இயேசுவினுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு Tell him, let's walk together. ஆண்டவரே நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம் என்று சொல்லுவோம். God will never let go. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிட Even மாட்டார். when you sleep, நீங்கள் தூங்கும் பொழுது when you are caught into a well, there is only dead bodies. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கிணத்துல பிணங்கள் இருக்கிற இடத்துல மாட்டிக்கொண்டாலும் He will never send an angel to help you. ஒரு தூதனை அவர் அனுப்ப மாட்டார். He will personally come to help you. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து அவரே உதவி செய்வார். And he will carry you out. அவர் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து வெளியே எடுப்பார். Never trade Jesus Christ for anything from that moment. இயேசு கிறிஸ்துவ And from that time you will never trade Jesus Christ for anything. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நீங்க எதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை விட்டே கொடுக்க மாட்டீங்க. We have very high hope for this conference, people of God. இந்த கருத்தரங்கிலே நமக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பிரியமானவர்களே. Praying. தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம். What we pray, Lord, transform us and use us. நாம் ஒரு தடவை ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். One, there's somebody sitting here and God wants to use. நீங்க உட்கார்ந்து இருக்கல உங்களில் ஒரு சிலரை கர்த்தர் பயன்படுத்த உபயோகிக்க வாஞ்சியா இருக்கிறார். Please don't sit there. Please don't sit there. ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே உட்கார்ந்து இருக்காதன்னு சொல்றார். If you sit there, bulbs like me will be leading. நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்னை போன்றவர்கள் அப்புறம் உங்களை நடத்த வேண்டியது வரும். It is you who must come forward and teach us. This is how you must live the Christian life. I'm honestly telling you from the bottom of my heart. I wish Sundar Singh is alive now. I will leave everything and go to Tibet. I'm honestly telling you. நான் இதை ரொம்ப உணர்ந்து உண்மையிலே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் எழும்பும் பொழுது நீங்கள் வந்து இப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார், இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு என்று நீங்களும் நடத்த முடியும். There is somebody here. There are some of you here. ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. Who have been called by God for a very, very, very special calling. ஒரு விசேஷித்த அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அழைத்திருக்கிறார். And God wants to do the transformation today. ஆண்டவர் இன்றைய நாளில் அந்த மறுரூபத்தை செய்ய சித்தமாய் இருக்கிறார். God, our church and our country will change today. நான் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய சபையையும் இந்த தேசத்தையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். I pray that you will never sleep anymore. நீங்கள் இனிமேல் தூங்க கூடாது என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். I pray that you will come out and say this is Christianity. நீங்கள் வெளியே வந்து சொல்லணும் இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லுங்க. Pray to God, worship God and then go back. We are tired. இந்த சடங்கு ஆச்சாரமான கிறிஸ்தவம் எந்த விதத்திலும் நமக்கு இதுவரையில உதவுனது கிடையாது. ஆராதிக்கிறது, துதிக்கிறது, மறுபடியும் அப்படியே வாழுகிறது. We want somebody to tell us this is Christianity and this is Christ. யாராவது ஒரு எழும்பி சொல்ல வேண்டும் இதுதான் கிறிஸ்தவம், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. We want to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க But போகிறோம். it's more like you praying for yourself and committing yourself. இது நீங்களே ஜெபித்து உங்களை அர்ப்பணிக்கிறதற்கு சமமாக இருக்கிறது. God has put us as stewards here. ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல ஒரு உபகாரிகளாய் வைத்திருக்கிறார். We can just pray for you and wash your feet. It's all right. It's perfectly all right. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய கால்வை கழுவ முடியும் என்றால் அது ஓகே. Consider that as a great privilege. அது எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்று நினைக்கிறோம். Of knowing you and touching you. உங்களை தெரிந்து கொண்டு உங்களை தொடுவது எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். We are tired of Malaysia. ஆனால் எங்களுக்கு தேவை ஒன்றுதான், எழுப்புதல் வர வேண்டும். இந்த உலகத்தோடு நம்மளோடு போராட முடியாது. Pray that you will come out of this shell. இந்த ஒரு குகையிலிருந்து இந்த ஒரு டஞ்சன்ல இருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். ஆமென். Put your hands to your heart. உங்களுடைய கைகளை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Pray after me, Lord. I want to be that man. ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும்.
You say after Pastor Vincent, நீங்க Pastor Vincent பின்னால சொல்லுங்க, not after me. Lord, ஆண்டவரே, I want to be that man. நான் அப்படிப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும். I want to be that woman. நான் அப்படிப்பட்ட மனுஷியாய் மாற வேண்டும். Lord, I am weak. ஆண்டவரே, நான் பலவீனன். Lot of mistakes. ஆண்டவரே, நான் ஒரு Mistakes. Lot of mistakes. ஆண்டவரே, நான் அநேக தவறுகளை செய்கிறேன். Many times I have fallen, Lord. ஆண்டவரே, அநேக தடவை நான் கீழே விழுகிறேன். ஆண்டவரே, I feel ashamed of my own self. என்னை பார்க்கும் பொழுது எனக்கே வெட்கமாக இருக்கிறது. Can I one more time commit myself? ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மறுபடியும் நான் ஒப்புவிக்க முடியுமா? Will you pick me up like you picked up Sadhu Sundar Singh? சாது சுந்தர் சிங் நீர் கை தூக்கி எடுத்த மாதிரி என்னை எடுக்க முடியுமா? ஆண்டவரே, You lead me ஆண்டவரே, என்னை நடத்தும். and I will follow, Lord. நான் உம்மை பின்பற்றுவேன். Maybe you need to carry me. ஆண்டவரே, ஒருவேளை நீர் என்னை சுமக்க வேண்டியதா இருக்கும். But please carry me. ஆனால் ஆண்டவரே, தயவு செய்து என்னை தூக்கி சுமந்து But செல்லும். let there be a transformation. ஆனாலும் ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்தும். Let there be a change, O Lord. ஆண்டவரே, எனக்குள்ள மாற்றங்கள் உண்டாகட்டும். From today, இந்த நாளிலிருந்து let me be your man. ஆண்டவரே, நான் உம்முடைய மகனாய் மாற வேண்டும். Let me be your woman. ஆண்டவரே, நான் உம்முடைய மகளாய் மாற வேண்டும். I give myself, O Lord. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு. I don't want to depend on myself anymore. ஆண்டவரே, என்னையே சார்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. I want to be your man. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து வாழ If விரும்புகிறேன். you will, then I must be the next Sadhu Sundar Singh. ஆண்டவரே, அடுத்த சாது சுந்தர் சிங் ஆகிறதற்கு உமக்கு சித்தம் என்றால் இந்த இடத்துல Here am I. இதோ இருக்கிறேன். ஆண்டவரே, Take me என்னை எடுத்துக்கொள்ளும். and send me. என்னை அனுப்பும். Transform me. என்னை மாற்றும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Pastor Christopher will let you know how to do this.